The radius of Earth is about 6,400 kilometer and that of Mars is 3,200 kilometer. Radius of Earth கொடுத்திருக்கு, radius of the Mars கொடுத்திருக்கு. இது 6,400 கிலோமீட்டர் கொடுத்தாங்க. இது radius of the Mars வந்து 3,200 kilometer. Okay. The mass of Earth is 10 times mass of the Mars. An object weight 200 Newton. Weight in Earth is 200 Newton. Okay. What is the weight of the mass of Mars? அதே mass 200 Newton அந்த மார்ஸ்ல வைக்கிறப்போ எவ்வளவு வெயிட் இருந்திருக்கும்? உனக்கு weight formula, weight of Earth will be mass on Earth. Mass மாற போறது இல்ல, புரிஞ்சுக்கணும். Mass remains same everywhere into acceleration due to gravity on Earth. இதுதான் என்னன்னு கொடுத்திருக்கான், 200 நியூட்டன்ற வேர்ட் கொடுத்திருக்கான். 200. இதே மாஸ் கொண்டு போய் ஜூபிட்டர்ல வச்ச என்னது மார்ஸ்ல வைக்கிறோம். மாஸ் சேர்ந்தா acceleration மாறும். acceleration of the Mars equal to what? இதான் question. இப்போ நீ 1 divided by 2 or ரெண்டையும் தனித்தனியா எடுத்து போடு. What is the acceleration due to gravity of Earth? Acceleration due to gravity of Earth is gm by r squared. Mass of the Earth r e squared. Acceleration of the Mars is equal to g into mass of the Mars by radius of the Mars the whole square. நீ வேணா இத 1 divided by 2 divided by 1 போடு. 1 2 w dash அதான் நமக்கு வேணும். Mass on which is called Mars by 200. நான் இப்ப 2 divided by 1 போட்டிருக்கேன். இதுதான் weight in mass by 200 is mass cancel ஆயிடுச்சு. gm by g கரெக்ட் தானே? gm ஃபார்முலா இதான். gm ஃபார்முலா இதான். அப்போ g into mass of the Mars by radius of the Mars the whole square divided by acceleration of the Earth is g into mass of the Earth by radius of the Earth the whole square. என்னென்ன கேன்சல் ஆயிடுச்சு? ஜிஜி கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். அடுத்த ஸ்டெப்பு weight in mass will be 200 into mass of the mmனே வச்சுக்க. mass of the Mars அப்படியே வச்சுக்கோ. mass of the Mars. ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த மார்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்து இது ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6,400 கிலோமீட்டர். 6,400 the whole square divided by இந்த ஸ்டெப் நான் போட்டுட்டு இருக்கேன், கவனமா கவனிக்கணும். radius of the Mars is 3,200 the whole square into mass of the Earth is 10 times mass of the Moon, 10 times mass of the Moon. ஒரு கொஸ்டின், எஸ் சார் கிலோமீட்டர்ல இருக்கிறத நீங்க மீட்டரா மாத்தல? நான் மாத்தல. ஏன்னா நியூமரேட்டர்லயும் கிலோமீட்டர் ஸ்கொயர்டு வருது, டினாமினேட்டர்லயும் கிலோமீட்டர் ஸ்கொயர்டு வருது. எது கன்வெர்ட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அதனால நான் டைரக்டா போட்டேன். இவ்வளவுதான் கண்ணு. இதை நீ சால்வ் பண்ண ஆன்சர் வரும். சால்வ் பண்ணுவோமா? ஸோ மாஸ் ஆஃப் த மார்ஸும் மாஸ் ஆஃப் த மார்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இது ஒரு 0 கேன்சல் ஆகுது. 20. அப்போ இதுல 64 by இதை தனியா கூட எடுத்துக்கலாம். 64 by 32 the whole square பேலன்ஸ் இருக்கு, which is 2 square. ஓகே, 4. அப்போ இதுதான் ஆன்சர். அதெல்லாம் கரெக்டா போட்டோம்ல.
80 Newton is the answer.